VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். மதுரை மன்னன் விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் பிரிக்கப்பட்ட 72 பாளையங்களில் ஊத்துமலை மிகப்பெரியதாக திகழ்ந்துள்ளது. இதன் ஆளுமைக்குள் 148 கிராமங்கள் இருந்தனர். பாண்டிய மன்னன் மதுரையிலிருந்து தெற்கே திருநெல்வேலி சீமையில் உள்ள உக்கரங்கோட்டை வரை ஆட்சி புரிந்துள்ளார். உக்கரங்கோட்டையை சுற்றி வாழ்ந்த குறும்பர்கள் பாண்டிய மன்னனுக்கு பல தொல்லைகளை கொடுத்தனர். இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று பாண்டிய மன்னன் முயற்சி செய்தார். அப்பொழுது ஊத்துமலை ஜமீன்தார்களின் முன்னோர்கள் பெரும் படையெடுத்து வந்து குறும்பர்களின் தொல்லையை அடக்கினர். அப்பொழுது மகிழ்ச்சியடைந்த பாண்டிய மன்னன் ஊத்துமலை பாளையத்தை அவர்களுக்கு வழங்கினார். அந்த சமயத்தில் ஊத்துமலை ஒரு பெரிய காடாக இருந்தது. ஜமீன்தார்கள் தங்களது உறவு கூட்டத்தை அழைத்து வந்து காடுகளை சீரமைத்து ஊரை உருவாக்கினர். அந்த ஊரில் ஒரு கோட்டையும் கட்டி வாழ்ந்து வந்தனர். ஊத்துமலை ஜமீன்தார்கள் சேர நாட்டிலிருந்து வந்ததாகவும் இதனாலேயே அவருடைய வம்சாவளியினர் வைஷ்ணவ மதத்தை பின்பற்றுவதாகவும் சொல்லப்படுகின்றது. வல்ல மகாராஜா 1534 முதல் 43 வரை தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இவர் நடத்திய நவராத்திரி விழாவுக்கு ஊத்துமலை மன்னன் வந்து சிறப்பு செய்தது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் தெப்பம் உற்சவத்தை இன்றும் ஊத்துமலை ஜமீன் வாரிசுகள் நடத்தி வருகின்றனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. பாண்டிய அரண்மனையில் தசரா விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் வீர தீர செயல்கள் நடைபெறுவது வழக்கம். பாண்டிய மன்னர்களை பொறுத்தவரை பொதுவாக சைவ மதத்தை பின்பற்றுவார்கள், சிவனுடைய வழியில். ஆனால் இங்கே ஊத்துமலை ஜமீன்தார் அவர் ஒரு வைஷ்ணவ மதத்தை பின்பற்றுகின்றார். அந்த ஒரு காரணத்திற்காகவே அங்கு தசரா விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தசரா விழாவின் போது வீர தீர செயல்கள் நடப்பது வழக்கம். அவ்வாறு வீரதீர செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் 2 யானைகள் கொண்டு வரப்படுகின்றன. என்ன காரணத்துக்காக என்று கேட்டால் சண்டையிடுவதற்காக. அந்த சண்டையிடுவதற்காக கொண்டு வந்த 2 யானைகளில் ஒரு யானை மட்டும் தப்பி சென்று வீதிகளில் மக்கள் செல்லக்கூடிய இடத்தில் தெரிந்து ஓடுகின்றது. அந்த சமயத்தில் ஒருத்தர் எதிரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை தூக்கி வீசி காலில் மிதித்து கொல்ல முயல்கின்றது. யானை அந்த மனிதரை என்ன செய்தது? பாண்டிய மன்னன் யானையை என்ன செய்தான்? மதுரை நாயக்கர் ஆட்சியிலிருந்து பாண்டிய மன்னனுடைய ஆட்சிக்கு எப்படி மாறியது என்று பல்வேறு சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். பாண்டிய மன்னனின் அரசவையில் தசரா விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் வீர தீர செயல் நடப்பது வழக்கம். அதற்காக 2 யானைகள் கூட்டி வரப்படுகின்றனர். அந்த யானைகளில் ஒரு யானை வீதியில் சென்று திரித்திருந்து ஓடுகின்றது. அதில் ஒருவருடைய காலில் மிதிப்பட்டு அந்த யானை அவரை கொல்ல முயல்கின்றது. அந்த சமயத்தில் வந்த ஊத்துமலை மன்னன் தைரியமாக யானை மீது ஏறி யானையை அடக்குகின்றார். இதை அறிந்த பாண்டிய மன்னன் யானை மீது ஏறிய ஜமீன்தாரை அவரை வரவழைத்து யானை மீது ஏற்றி மேலத்தாளங்களுடன் வீதி உலா வர செய்து பரிசுகளையும் ஏராளமாக வழங்குகின்றார். மதுரையில் நாயக்கர் ஆட்சியை ஒழித்துவிட்டு பாண்டியர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று மாவீரன் புலித்தலைவன் தலைமையில் 5 கோட்டைகள் அமைக்கப்படுகின்றனர். அவற்றில் முக்கியமானது ஊத்துமலை கோட்டை. ஊத்துமலையில் கட்டப்பட்ட கோட்டைக்கு பஞ்ச பாண்டியர்களில் ஒருவராகிய மறவர்மனுடைய பெயர் சூட்டப்படுகின்றது. ஊத்துமலை ஜமீன்தார்கள் காட்டுக்குள் டானா என்ற இடத்தின் வடக்கு பகுதியில் முதல் கோட்டையையும், ஊத்துமலை நகருக்கு வடக்கே உள்ள வையம் தொழும்பாளையம் என்ற இடத்தில் 2வது கோட்டையும் அமைக்கின்றனர். நாளடைவில் ஆட்சி பரப்பு விரிவடைந்ததால் அரண்மனையை இடமாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனால் 3வது கோட்டை தற்போது RC பள்ளி ஊத்துமலை அமைந்துள்ள இடத்தில் அமைக்கின்றார்கள். இங்குதான் தமிழ் சங்கம் நடத்தப்படுகின்றது. அரசவைக்கு பல கவிஞர்கள் வர செய்து ஜமீன்தார்களால் அவர்களுடைய தமிழ் தொண்டுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் இருதாலய மருதப்பர். இருதாலய மருதப்பர் குதிரையில் குருந்தன்மொழிக்கு செல்கின்றார். அந்த சமயத்தில் மீனாட்சி சுந்தர நாச்சியாரை பார்த்து அவரது அழகில் மயங்கி தனது உறைவாளை அனுப்பி அவரை மனம் முடிக்க சம்மதம் கேட்கின்றார். ஜமீன்தாரை மணக்க நான் சம்மதிக்கின்றேன், ஆனால் வானம் பார்த்த பூமியான ஊத்துமலைக்கு நான் வர தயாராக இல்லை. குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால் நான் அவரோடு வாழ்கின்றேன் என்று மீனாட்சி சுந்தர நாச்சியார் பதிலளிக்கின்றார். உடனே ஜமீன்தார் சிற்றாட்டின் குறுக்கே தாயார் தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த இடத்தில்
அணையிலிருந்து வீராணம் கால்வாயை வெட்டுகின்றார். வீரகேரமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரமனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மதி தொழில்நுட்பத்தினால் ஒரு தடுப்பணையை கட்டுகின்றார். மழை வெள்ளம் போன்றவற்றிலிருந்து தடுப்பணை அரமனை எப்படி காப்பாற்றியது, சுரண்டை எப்படி ஊத்துமலை திமினின் ஆட்சிக்கு உட்பட்டது என்பதை பற்றிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால்தான் நான் அவரோடு வாழ்வேன் என்ற மீனாட்சி சுந்தர நாச்சியாரின் வேண்டுகோளுக்கிணங்க உடனே ஜமீன்தார் சிற்றாற்றின் குறுக்கே தாயாத்தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த அணையிலிருந்து வீராண கால்வாயை வெட்டுகின்றார். வீரகேரமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரமனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மதி தொழில்நுட்பத்துடன் தடுப்பணையை கட்டுகின்றார். ஆற்றில் வெள்ளம் வந்தால் அரமனை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாங்கல் தூரத்தில் ஒரு வடிகால் ஒன்று அமைக்கின்றார். அருகிலேயே நவநீத கிருஷ்ண சுவாமிக்கு ஒரு கோயிலையும் கட்டுகின்றார். தொடர்ந்து அரமனை வீரகேரமுதூருக்கு மாற்றுகின்றார். வீரகேரமுதூர் கேரளம் என்னும் பெயருக்கு ஏற்ப இந்த ஊர் கேரள நாட்டு சாயலான தென்னை, மா, பலா, வாழை ஆகிய மரங்களோடு செழிப்பாக காணப்படுகின்றது. இவ்வூரில் தெப்பத்தில் உள்ள மண்டபம் கேரள கட்டடக்கலையை ஒத்துள்ளது. 25/5/1864 இருதாலய மருதப்ப தேவருக்கும் மீனாட்சி சுந்தர நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. அரண்மனையின் ஒருபுறம் இருவரும் வாழ்ந்து வருகின்றனர், மறுபுறம் ராஜ தர்பார் நடந்து வருகின்றது. அதில் புலவர்களை அழைத்து தமிழ் வளர்க்கும் பணியில் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பகலாக ஓலைச்சுவடிகளை புலவர் மக்கள் கவிதைகளாக வடித்தனர். காதல் மனைவிக்காக ஊத்துமலை ஜமீன்தார் கட்டிய அரண்மனை வீரகேரமுதூரில் இப்பொழுதும் சீரும் சிறப்புடன் காணப்படுகின்றது. வீரகேரமுதூர் என்ற பெயருக்கு 2 வரலாறு கூறப்படுகின்றது. ஊத்துமலையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வீர குலவர்மன் என்ற ஒரு பெயரினால் அந்த ஊர் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்கும் பொழுது 1021 முதல் 1028 என்று கூறப்படுகின்றது. மற்றொன்று, வீரகேரமுதூர் நகரை தீர்மானித்த பிறகு திறப்பு விழாவிற்கு அப்போதைய சேர மன்னனை அழைத்து சிறப்பு செய்ததாக கூறப்படுகின்றது. அப்பொழுது வந்த சேர மன்னன் இங்குள்ள மக்கள் வீரமாக இருப்பதையும் இந்த ஊர் கேரளா போன்று செழிப்பாக இருப்பதையும் பார்த்துவிட்டு இதற்கு வீரகேரமுதூர் என்று பெயர் சூட்டியதாகவும் கூறப்படுகின்றது. மன்னர் சேர மன்னர் அவர் நாட்டை விட்டு திரும்பும் போது ஜமீன்தாருக்கு ஒரு விநாயகரை சிலையை பரிசாக கொடுக்கின்றார். அந்த விநாயகர் சிலை எங்கு உள்ளது, எங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை குறித்து அடுத்த எபிசோட் வரை நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். வீரகேரமுதூர் நகரை தீர்மானித்த பிறகு திறப்பு விழாவிற்கு அப்போதைய சேர மன்னனை அழைத்து சிறப்பித்துள்ளனர். விழாவுக்கு வந்த சேர மன்னன் இங்குள்ள மக்கள் வீரமாகவும் இந்த பகுதி கேரளாவை போன்று செழிப்பாகவும் இருப்பதை கண்டு இந்த ஊருக்கு வீரகேரளம் என்று பெயர் சூடியதாக கூறப்படுகின்றது. விழா முடிந்து சேர மன்னன் தனது நாட்டுக்கு திரும்பும் வேளையில் ஊத்துமலை ஜமீன் அவருக்கு ஒரு விநாயகரை பரிசாக கொடுக்கின்றார். அந்த விநாயகர் சிலை இப்பொழுது செங்கோட்டையில் பதிவு செய்யப்பட்டு அந்த கோயில் அமைந்திருக்கும் தெருவிற்கு வீரகேரள விநாயகர் என்று பெயர் சூட்டப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. ஊத்துமலை ஜமீன்தார்களின் குலதெய்வமாகிய நவநீத கிருஷ்ணசாமி வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவராக அவர் இருப்பதால் அங்கு நடைபெறும் முக்கிய விழாக்களில் GS சுவாமிகள் பங்கேற்பது வழக்கம். நவநீத கிருஷ்ணசுவாமி கோயிலுக்கு தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறும். இறைவனுக்கு ஏராளமான அணிகலங்கள் நிலங்கள் உள்ளது. வீரகேரமுதூர் அரண்மனையின் தென்புறத்தில் நவநீத கிருஷ்ணன் கோயில் அமைந்துள்ளது. அங்கே நித்திய நைவேத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அதற்குரிய நித்திய படித்தரம் 10 வராகன், லாடு, லட்டு, ஜிலேபி, தேன்குழல் முக்கியவை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. ஒரு லாடு என்பது உரித்த தேங்காய் அளவுக்கு இருக்கும். ஒரு தேன்குழல் என்பது பெரிய சந்தனக்கல் அளவுக்கு இருக்கும். பெரிய கோவிலில் நடைபெறுவது போன்று இந்த ஆலயத்திலும் கிருஷ்ணசுவாமிக்கு சிறப்பாக விழாக்களை எடுத்திருக்கின்றார் நமது ஊத்துமலை ஜமீன் அவர்கள். ஊத்துமலை ஜமீன் இருதலை மருதப்பர் அதிக தமிழுக்கு தொண்டு ஆற்றியவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதன் நினைவாக இன்று வரையிலும் நவநீத கிருஷ்ணன் கோயிலை சுற்றிய பிரகாரங்களில் ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. அவருடைய அன்றாட நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலை 8 மணி முதல் 10 மணி வரை தமிழ் புலவர்களுடன் கலந்துரையாடுவார். காலை 10 மணிக்கு மேல் அரண்மனை கச்சேரிக்கு சென்று சமஸ்தான பணிகளை கவனிப்பார். மதியம் உணவுக்கு பிறகு 2 மணிக்கு
தமிழ் நூல்களை படிக்க தொடங்குவார். தொடர்ந்து 4 மணி வரை அவர் தமிழ் நூல்களை படித்து கற்று தேர்ந்து வந்தார். 4 மணி முதல் 6 மணி வரை சமஸ்தான வேலைகளில் ஈடுபடுவார். பின்பு தன்னை பார்க்க வருபவர்களுக்கு உபசரித்து அன்பான கனிவான ஒரு கவனிப்பையும் வழங்கி கொண்டிருந்தார். சில புலவர்கள் ஓலைகளில் அவர்களுடைய கவிதைகள், அவர்களுடைய கற்பனைகள் அனைத்தையும் எழுதி அவரிடம் கொடுப்பார்கள். மறுநாள் அதற்கான கருத்தினையும் அதனுடைய கருத்துருவையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். மாலையில் நல்ல பாடல்களை இசைக்க செய்து ஆலய வழிபாடு மேற்கொண்டுவார். வெளியூரிலிருந்து வரும் விருந்தாளிகளை அவரை கோயிலுக்கு அழைத்து சென்று மரியாதை செய்து பிரசாதம் வழங்கி மிகவும் சிறப்பாக கவனிப்பார் என்று ஊவே சுவாமிநாதர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜமீனுடைய பண்பும் தமிழ் பண்பாடும் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். 2/9/1891 ஆண்டு மருதப்பர் இயற்கையை எய்தார். அந்த நேரத்தில் கலங்கிய ராணி செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய கணவருடைய நோக்கத்தை ஈடாக்க வேண்டும், நம்முடைய ஜமீனுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை எல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார், எப்படி அவர் திறமையாக கையாண்டார், அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி கேளுங்க. நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். இருதாலய மருதப்பர் இறந்த பிறகு மனம் கலங்கிய ராணி செய்வதறியாது தவித்தார். கணவனின் நோக்கத்தை ஈடேற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டார். நவநீத கிருஷ்ணசாமியின் அருளோடு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க முன் வந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் கணவனை இழந்தவர் அரசாட்சி செய்ய முடியாது என்று ஒரு சட்டம் இருந்தது. மகாராணி கணவர் இருதாலய மருதப்பரை போல ஒரு மாவு சிலை ஒன்றை தயார் செய்தார். அவர் உயிருடன் இருந்தபோது மேற்கொண்ட அலங்காரங்களை தினமும் அந்த சிலைக்கு செய்தார். அந்த சிலையை ராஜ தர்பாரில் நிறுவி அவருடைய காலை தொட்ட பின்னரே அவருடைய அரசபை செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கினார். மருதப்பர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் சீரும் சிறப்போடும் செய்து வந்தார். மருதப்பருக்காக அவர் நவநீத கிருஷ்ண கோயிலுக்கு அருகில் ஒரு கிணறு ஒன்றை வெட்டினார். அதன் அருகில் அன்னச்சத்திரம் ஒன்றை அமைத்தார். கோயில் வளர்ச்சிக்காக வீரகர்லமுதூர், கலிங்கப்பட்டி, வடக்கு கிருஷ்ணகிரி, ராஜகோபாலபுரி, ராமனூர், அச்சங்குன்றம், மேல கிருஷ்ணகிரி, முத்து கிருஷ்ணகிரி என்று 7 கிராமங்களை இணைத்தது என்பதை பற்றிய கல்வெட்டு கோயிலின் முகப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மருதப்பர் உயிருடன் இருப்பதாகவே பாவித்து அந்த மாவு சிலையை ராணி ஆட்சி செய்து வந்தார். தற்போது 150 வருடங்களை தாண்டியும் அந்த மாவு சிலை ஜமீன் வாரிசான பாபுராஜா என்ற மருதுபாண்டியரால் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பொம்மை ராஜாவை வைத்து ஆட்சி செய்து மிகவும் சிறப்பாக ஆட்சி நடத்திய மீனாட்சி சுந்தர நாச்சியாரை நம்மால் மறக்க முடியாது. இருதாலய மருதப்ப தேவரும் அவருக்கு பின்பு அரியணை ஏறிய மீனாட்சி சுந்தர நாச்சியாருக்கும் அந்த ஊர் மக்கள் எவ்வாறு கடவுளாக வழிபட்டன என்பதை நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் பொறுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊத்துமலை ஜமீனுக்கும் சங்கரங்கோவில் கோவிலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது, கோமதி அம்மனை அவங்களுடைய மகளாக கருதி எப்படி அவங்க பாவித்தாங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்த எபிசோடு வரைக்கும் இணைஞ்சிட்டுருங்க. இது உங்கள் VKSFM. நான் உங்கள் கோயில். இது ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. இது உங்கள் VKSFM. கேட்க துடிக்குது மனசு.